வணக்கம். என்னோட பேர் கார்த்திகேயன். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்திலிருந்து வரேன். நம்ம வந்து பனங்கிழங்குலேருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்தபடியாக பனம் பழத்திலிருந்து சாறு எடுத்து அதை நம்ம வெள்ளைப்பாகில் கலந்து ஒரு ஊட்டப்பொருளாக குளிர்பானமாக நம்ம அதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா பனம்பழத்தை நம்ம சுட்டுடுறோம். முதல்ல நெருப்பில் சுட்டுட்டோம்னா அதில் உள்ள பித்தத்தன்மை ஊன் மாதிரி வடிஞ்சிடும். அதுக்கு பிறகு அதை தோல் நீக்கிட்டு அலசிட்டு சுத்தம் பண்ணிட்டு அதை சாறு பிழிஞ்சு வெள்ளத்தை பாகு காய்ச்சி அதை பாகு நல்லா முருகனத்துக்கு பிறகு இந்த பனம்பழ கூழையும் நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பாகோட வெப்பநிலையில் இந்த பனம்பழ சாறில் உள்ள அந்த ஈரப்பதம் எல்லாமே முருகிடும். இது வந்து ஒரு 10 நாள் வரைக்கும் இந்த ஜீராவை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்திக்கலாம், இல்லை நார்மலாகவும் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ஒரு 1/2 லிட்டரு நம்ம இந்த ஜீரா எடுத்துக்கிறோம்னா இதே போல் 5 பங்கு அதில் தண்ணியை கலந்து நம்ம வந்து குளிர்பானமாக டெய்லி எடுத்துக்கலாம். இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடியது, எல்லாருமே சாப்பிடலாம், தாகத்தை கட்டுப்படுத்தக்கூடியது. அதே மாதிரி இப்போ உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை ஜலம் வழியாக வெளியாக்கக்கூடியது, அதாவது யூரின் வழியாக வெளியாக்கக்கூடிய தன்மையுடையது பனம்பழச்சாறு. ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடியது இது. அப்படிப்பட்ட ஒரு இதை வந்து நம்ம இன்னைக்கு கொடுத்துட்டுருக்கோம். இது வந்து 10 நாளுக்குள்ளே நம்ம பயன்படுத்திக்கலாம். அதாவது நம்ம வயிற்றுக்கு 10 நாள் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மேலே இது இருக்குது, நம்ம பயன்படுத்தாமல் விட்டுருக்கோம் அப்படின்னா அதை வந்து நீங்கள் வயல்களில் தோட்டங்களில் இருக்கக்கூடிய காய்கறி செடிகளுக்கோ அல்லது தானிய வகை பயிர்களுக்கோ அதை தெளிச்சிங்கன்னா, தண்ணியில் கலந்து தெளிச்சிங்கன்னா அது பூத்திருக்கக்கூடிய அத்தனை பூக்களுமே பிஞ்சுகளாக மாறும். இது நாங்கள் கண்கூட செஞ்சு பார்த்தது. அது மாதிரி நம்ம பயன்படுத்துகிற போது எஞ்சி இருக்கக்கூடியதை நம்ம தாவரங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ இங்கே நம்ம சென்னை வர்த்தக மையத்தில் நடக்கக்கூடிய இந்த வேளாண் திருவிழாவில் நம்ம அரங்கம் அமைச்சிருக்கோம். நாகப்பட்டினம் மாவட்டம் சார்பாக காணி உழவர் உற்பத்தியாளர் குழு அப்படிங்கிறதுல அதில் ஒரு உறுப்பினராக இருந்துக்கிட்டு நான் வந்து இந்த பனங்கிழங்கு பொருளை இங்கே காட்சிப்படுத்தியிருக்கேன். இதில் பனங்கிழங்கு பர்பி இன்னைக்கு காட்சிப்படுத்தியிருக்கோம், பனம்பழ அல்வா காட்சிப்படுத்தியிருக்கோம். அடுத்ததான் பனம்பழம் சிறுதானியங்கள் வெள்ளைப்பாகு சேர்த்து பண்ண கேசரியை காட்சிப்படுத்தியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம காணி உற்பத்தியாளர் குழுவில் இருந்து வரக்கூடிய பாரம்பரிய அரிசியில் பண்ணப்பட்ட மரபு தின்பண்டங்கள் எல்லாமே இங்கே காட்சிக்கு வச்சுருக்கோம். என்னுடைய அலைபேசி எண் 95 66 31 44 51. வர்ற தீபாவளி பண்டிகைக்காக ஒரு 3 வகையான பனங்கிழங்கு உணவுப் பொருள், பனை மற்றும் பாரம்பரிய அரிசிகளோடு சேர்த்து ஒரு 2 வகையான கார வகை, அதாவது தூயமல்லி பனங்கிழங்கு முறுக்கு, கேழ்வரகு பனங்கிழங்கு மாவுல மிக்சர், இது 5ம் கொண்ட ஒரு பேக்கிங் வந்து 550 ரூபா விலைக்கு நம்ம கொடுக்குறோம். அதாவது 650 ரூபா மதிப்புள்ளது. அது தீபாவளி பண்டிகைக்கு ஒரு காம்போ பேக் மாதிரி 550 ரூபாய்க்கு கொடுக்குறோம். தேவை இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொடர்பு எண் முன்பு சொன்னது தான் 95 66 31 44 51. நன்றி.